ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டின்னர் பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம வீட்டில் காரசாரமான மரவள்ளிக்கிழங்கு தோசையும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி தான் செஞ்சுருக்கேன். பாப்பாவுக்கு வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு தோசை பிடிக்காது, அதனால் அவங்களுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்தேன். காலையில் அரைச்ச கார சட்னி இருந்தது, அதை வச்சு கொடுத்தேன். அவங்க என்ன கேட்குறாங்க, தேங்காய் சட்னி அரைச்சவங்க பிடிக்காது. தம்பிக்கு உங்களுக்கெல்லாம் என்ன சட்னி இருக்குதுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்குறது ஒரு நல்ல பழக்கம் இல்லை, அடுத்தவங்களுக்கு இருக்கான்னு கேட்டு சாப்பிட்றது ஒரு நல்ல பழக்கம். அவங்க ஒரு தோசை வந்து கார சட்னி வச்சு சாப்பிட்டாங்க. தம்பிக்கு, ஹஸ்பண்டுக்கு, எனக்கு எல்லாருக்கும் மரவள்ளிக்கிழங்கும் தேங்காய் சட்னியும். இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஒரு கிழங்கு. இது சாப்பிட்டோம்னா டைஜஷன் வந்து உடனே ஆயிடுது. டைஜஷன் ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை. அதுவும் இல்லாமல் மறுநாள் காலையில் மோஷன்லாம் வந்து ஃப்ரீயாக போகுது. நீங்கள் எப்படி வேணாலும் இதை எடுத்துக்கலாம். வேக வச்சோ, பொரியல் பண்ணியோ, புட்டாவோ, இல்லை இந்த மாதிரி அடையாவோ, தோசையாவோ, இல்லை வடையாவோ, எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 7 மணிக்கெலாம் எனக்கு ரொம்ப மனசில் தோணுச்சு, நான் வந்து கிழங்கு தோசைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன், அரைச்சிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் பசங்க படிக்கிறத பார்த்துக்கிட்டு இருங்க, கரண்ட் ஆஃப் ஆகிட்டா வம்பா போயிடுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து 7 மணிக்கெலாம் ரெடி பண்ணி தாளித்து கொட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஒரு 8 மணிக்கெலாம் செம மழை எங்கள் ஏரியாவில், இடியுடன் கூடிய மழை வந்து பலத்த மழை பெஞ்சிட்ருக்கு. நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன், முன்னாடியே அரைச்சதுனால தப்பிச்சிட்டேன். அதனால் இப்போ கரண்ட் இல்லைனாலும் பரவாயில்லன்னு இப்போ டிஃபன் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துட்டேன். நானும் சாப்பிட போகிறேன். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னரு. இந்த டின்னர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லா வேலையும் முடிச்சாச்சு, சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டிய வேலை தான். ஏன்னா பயங்கரமாக முதுகு வலி, கழுத்து வலி இருக்குது, மூச்சு பிடிச்சிக்கிட்ட மாதிரி வலிக்குது. அதுக்கு என்ன ரீசன் எனக்கே தெரியும். எக்ஸாம் நடக்குதுல்ல எங்களுக்கு ஸ்கூலில், அந்த பேப்பர் கரெக்ஷன் வந்து விடாப்படியாக செஞ்சது. அப்புறம் நோட்டில் மார்க் என்ட்ரி பண்ணோம். அப்புறம் ஒரு ஆப் இருக்குது, டிஎன்எஸ்சிடி ஆப்னு, அதில் வந்து என்ட்ரி பண்ணோம். அதில் எப்படி என்ட்ரி பண்ணோம், ஒரு ரோமன் லெட்டருக்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு என்ட்ரி பண்ணோம். பேப்பரை பிரித்து பார்த்து நம்ம திருத்தின பேப்பரை என்ட்ரி பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டருக்கு 5 மார்க்கா, 4 மார்க்கா, 3 மார்க்கா, செகண்ட் ரோமன் லெட்டரில் 5 மார்க்கா, 4 மார்க்கா, 3 மார்க்கா, 2 மார்க்கா, அது 0 to 5 இல்லைன்னா 0 to 6. அவங்க ரோமன் நம்மளுக்கு என்ன மார்க் கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு ஒவ்வொரு பிள்ளைக்கும் என்ட்ரி பண்ணோம். அந்த மாதிரி விடாப்படியாக என்ட்ரி பண்ணது, பேப்பர் கரெக்ஷன் பண்ணது எல்லாம் போல இருக்குது. எனக்கு ரொம்ப முதுகு வலிக்குது, கழுத்து வலிக்குது. எல்லாரையும் முடிச்சுட்டு படுத்துடலான்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு முடிச்சுட்டேன். இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னரு. இந்த டின்னர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை.